Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு எக்ஸாமுக்கும் படிக்க முடியும். ஃபைனலா பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு தேவையான ஸ்டடி பிளான், டிப்ஸ், மோட்டிவேஷன் எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லிட்டேன். இப்போல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும், எதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்த தடவை இதெல்லாம் கேட்க சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. சோ அப்படிங்கறத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த क्वेश्चन நம்ம வந்து கவர் பண்ண முடியும். சோ அதனால இந்த வீடியோல வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சாப்டர் 1ல எந்தெந்த எக்ஸசைஸ் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கங்க. நான் இப்போ எக்ஸசைஸ்ல இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா பயிற்சியில இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு, ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல உங்க புக்கு இல்லை நோட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, நான் சொல்றதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க இப்பவே மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இப்போ நான் சாப்டர் 1ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க மிட் டர்ம் எக்ஸாமுக்கே தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து எல்லா எக்ஸாம்லயுமே சாப்டர் 1ல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் வரும். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 3 நாளைக்குள்ள இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிங்க. நெக்ஸ்ட் 3 நாளைக்கு அப்புறம் நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படி ஒவ்வொன்றா அப்லோட் பண்றேன். ஸோ 3 நாள் டைம் எடுத்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள எல்லாத்தையும் படிச்சிருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ மேக்ஸ்ல சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எங்கிட்ட தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் கல்விமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், நம்ம வெப்சைட்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் இதோட பிடிஎஃப் வந்து இருக்கும், இதோட போட்டோவும் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்கான லிங்க்கும் இருக்கும். இப்போ சாப்டர் 1ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 5 மார்க் சொல்லிடுறேன். நீங்க வந்து பென்சில் வச்சிருந்தா பென்சில்ல வந்து 5 மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. பேனால 2 மார்க் 3 மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எது 5 மார்க், எது 2 மார்க் 3 மார்க்னு தெரியும். இல்லாட்டி எல்லாத்துலயுமே பென்சில்லே மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ல மட்டும் 5 மார்க் அப்படின்னு 5ன்னு போட்டுக்கோங்க, இல்ல 5M அப்படி 5 மார்க் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இல்ல ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டுருக்கிறதெல்லாம் 5 மார்க், ஸ்டார் போடாம மார்க் பண்ணிருக்குது 2 மார்க் 3 மார்க். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல தான் இருந்து 1.1 அண்ட் 1.2ல 5 மார்க் அவ்வளவா கிடையாது, 1.3 தான். அதுல செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும். அண்ட் 1.4 பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். 1.5ல 2, 3, 4. 1.6ல 1, 2, 3. 1.7ல 2, 3. இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்துக்கோங்க. 1.3ல 2, 3 அண்ட் 1.4ல 1, 3, 4, 5. 1.5ல 2, 3, 4. 1.6ல 1, 2, 3. 1.7ல 2, 3. ஓகேங்களா? உங்களுக்கு காமிச்சாலும் தெரியுமான்னு தெரியல இங்க இருந்து. ஸோ இதுதான் அடுத்தது. உங்களுக்கு வந்து அப்படியே 5 மார்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்தவரை 1.23, 1.24, 1.25, 1.27, 1.28, 1.29, 1.30, 1.32, 1.34, 1.36, 1.37, 1.39, 1.40. இவ்வளோ கொஸ்டின் இருக்கானா? எஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், மொத்த சாப்டரையும் கூட உங்களால் படிக்க முடியும். பட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். எல்லாருனாலையுமே படிக்கக்கூடிய சாப்டர் தான். இதே உங்களுக்கு போக போக 7th சாப்டர், 9th சாப்டர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வால்யூம் 1ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஈஸியான சாப்டர், 6th சாப்டர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க் 3 மார்க் பாருங்க. எக்ஸசைஸ் 1.1ல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1.2 வந்து ரேங்க் மெத்தடு, மைனர் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுல வந்து பாத்துக்கோங்க. அண்ட் 1.3 பொறுத்தவரை 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பாத்துக்கங்க, மைனர் மெத்தடு. 1.3ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எல்லாமே பாத்துக்கங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 1.4ல கிரேமர் ரூல், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். அண்ட் அதுக்கு ரெலவெண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பாருங்க. அண்ட் சாப்டர் 1 பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய சாப்டர் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். உங்களுக்கு 3 டேஸ் டைம் தரேன். 3 டேஸ் அதிகம் தான், எனக்கு தெரியும். இந்த கொஸ்டினுக்கு 3 டேஸ்ங்கிறது அதிகம் தான். நீங்க வந்து 3 டேஸ் டைம் எடுத்து இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்கள்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அதுக்கு அடுத்த யூனிட் சமன்பாட்டியல், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். சோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல. இல்லாட்டி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இதே மாதிரி சாப்டர் வைஸ் பார்க்கலாம், இல்ல மொத்தமா ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு போட்டுறவா, இல்ல சாப்டர் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்து படிக்க வைக்கவா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை.